வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும் வேண்டி விரும்பி கேட்டுக்காக நான் வந்திருக்கிறேன். அதுதான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது நீங்க ஏற்கனவே முடிவெடுத்துட்டீங்க. வெற்றி கொடுத்தியா? காங்கியை வெற்றி கொடுத்தியா? ராமபுரம் வெற்றி கொடுத்தியா? என்ன சின்னம்? கையை காட்டி சொல்ல என்ன சின்னம்? சின்னத்துல வாக்களித்து போனவங்க தாராபுரத்தை வெற்றி கொடுத்தீங்க. காங்கியையும் வெற்றி போன விட வாங்கினதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க செஞ்சு கொடுப்பீங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி பிரச்சார நிகழ்ச்சியோட சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அமைச்சர் திரு மு. சாமிநாதன் அவர்களுக்கும் தாராபுரத்துடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி கழுத்தூர் இந்திராணி அவர்களுக்கும் மண்டல பொறுப்பாளர் அனைத்து சக்கரபாணி மாவட்ட கழக செயலாளர் பத்மநாபன் அமைச்சர் சகோதரி கைல்வெளி செல்வராஜ் வடக்கு மாவட்ட தொண்டரணி வேட்பாளர் கணேஷ் காங்கேய தொகுதி பார்வையாளர் திரு கண்ணப்பன் திரு முத்துக்குமார் பிரபாவதி பெரியசாமி KS தனசேகர் பொதுக்குழு உறுப்பினர்கள் கருணாகரன் சிவகுமார் கார்த்திகேயன் மெய்யப்பன் ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் பிரபு செல்வம் என்ற தமிழ்ச்செல்வன் கருணை பிரகாஷ் சிவானந்தன் சந்திரசேகரன் சிவபிரகாஷ் சந்திரசேகரன் செந்தில்குமார் துரைசாமி தமிழரசு பழனிசாமி சேமலையப்பன் முருகானந்தம் ராமசாமி குப்புசாமி அன்பரசு பன்னீர்செல்வம் கண்டபாணி சுரேஷ் சேமலையப்பன் மாவட்ட இளைஞரணி துணை வேட்பாளர்கள் திரு யுவராஜ் செல்வராஜ் வீரகாரி வெங்கடேஷ் ரவிச்சந்திரன் இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே தாய்மார்கள் அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கும் பாட்டிகள் அத்தனை பேருக்கும் முத்தமிழ் கலைஞர்கள் மீண்டும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று மதுரை தேனி திண்டுக்கல் எல்லா தொகுதியிலும் எல்லா மாவட்டங்களையும் காலையில திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள நுழையிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் முதல் நிகழ்ச்சி உற்சாகத்தை பார்க்கும்போது இந்த திருப்பூர் மீண்டும் திமுகவுடைய கோட்டைகளை திருப்பூர் மாவட்டம் எப்பவுமே தொழிலாளர்கள் பிறந்த மாவட்டம், தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம், உழைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த திருப்பூர் மாவட்டம். இந்த திருப்பூர் மாவட்டத்துடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போறோம்னா மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையணும். தண்ணி கூடங்கள் விட்டோம்னா இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சியை கெடுத்துருவாங்க, அடியோட நிப்பாட்டிடுவாங்க. தொழில் வளர்ச்சி அதிகரிக்கணும்னா தொழிலாளர்களுடைய நலன் பாதுகாக்கப்படணும்னா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் மட்டும்தான் முடியுங்கிறத நாம அடிக்கடி உணர்த்தி காட்டியிருக்கிறோம். இதை உணர்ந்த நீங்க திருப்பூர் மாவட்ட மக்கள் கழகத்திற்கு உதயசூரிய சின்னத்துக்கு காங்கேயத்துல அதன் மு. சாமிநாதன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலும் சகோதரி இந்திராணி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலும் வாக்களித்து இந்த 2 தொகுதிகளை வெற்றிய நீங்க உறுதி செய்து செஞ்சு கொடுப்பீங்களா? சாமிநாதன் அவர்களை பத்தி அதிக சொல்ல தேவையில்லை. அவர் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் அண்ணன் திரு சாமிநாதன் அவர்கள். அமைச்சராக 2 முறை மிகச்சிறப்பாக பணியாற்றினார். இந்த காங்கேய தொகுதியுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்தவர். 40 ஆண்டு காலம் கழகத்துல இளைஞரணியில இணைஞ்சு படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளராக, அப்புறம் இப்போ கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக கழக பணி மக்கள் பணி 2த்திலையும் சிறப்பா செயல்படக்கூடியவர்களால் நிலக்கோயில் சாமிநாதன் அவர்கள் எப்போதுமே சிரிச்ச மூஞ்சோட மகிழ்ச்சியோட யாரை பார்த்தாலும் வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து உங்களை பார்க்கக்கூடியவங்க கிடையாது. 2 பேரும்
என்னைக்கும் உங்களோட இருக்கக்கூடியவங்க வருஷம் முழுக்க உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சி அனைத்தையும் பங்கேற்று உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கக்கூடியவங்க தான் சாமியார் சகோதரி இந்திராணி அவர்கள். இவங்களை இந்த முறை சட்டமன்றத்துக்கு அமைச்சு வச்சிருக்கேன். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த சாமியார் அவர்கள் எல்லோரு இடத்துலயும் இனிமையோடு பழகக்கூடியவர். நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா இந்த காங்கேயத்துடைய வளர்ச்சியை நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வார். அதே மாதிரி காங்கேயத்துக்கு பல்வேறு திட்டங்களை சாதனைகளை நாம் செஞ்சிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு சிலர் மட்டும் காங்கேயத்துக்கு பல்வேறு திட்டங்களை மதிப்பீட்டுல இன்னைக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனையை இன்னைக்கு தரம் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. பட்டமலைக்கரை ஓடை அணைக்கு சுமார் 22 ஆண்டுகளுக்கு திட்டத்திற்கு இன்னைக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருக்கு. காவேரி ஆற்று நீரை பள்ளி இறைச்சல் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளுக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சென்னிமலை ஒன்றியத்துக்குள்ள 434 ஊரக குடியிருப்புகளுக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் இனாம் நிலங்கள் ஏற்பட்டுள்ள பூஜ்ய மதிப்பு குறைகளை சரி செய்ய சிறப்பு மாவட்ட அலுவலர் ஸ்பெஷல் டிஆர்ஓ நியமனம் செய்யப்பட்டிருக்கு. கோவில் நிலங்கள் உள்ள பிரச்சனைகளும் நிச்சயம் தீர்க்கப்படும். வெள்ளக்கோவில் நகர பகுதியில 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் மறுசுழற்சி நிலையம், வார சந்தையை மேம்படுத்த 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. சிவன் மலையில மலைக்கோவிலுக்கு செல்ல புதிய காற்சாலை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அமராவதி ஆற்றினருக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய டேம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பிரம்மாண்டமான காங்கேயம் காலை சிலை வச்சு கொடுத்திருக்கிறோம். ராசவநாயகப்பட்டியில புதிய துணை சுகாதார நிலையம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த உரிமையில உங்ககிட்ட மீண்டும் காங்கேயத்துல உதயசூரியன் குளிச்சாகணும். அதற்கான நெல்ல கோயில் சாமியார் அவர்களுக்கு அதேதான் நம்முடைய தாராபுரம் வேட்பாளர் மருத்துவர் இந்திராணி அவர்கள் கடந்த முறை இங்க நம்முடைய அமைச்சர் கைவி செல்வராஜ் வந்து வெற்றி பெற்றாங்க. அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் இந்திராணி அவர்கள் ஒரு மருத்துவர், கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவர், படித்தவர், இவருடைய சொந்த சகோதரி அக்கா சாந்தாகுமாரி இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே மக்கள் பணியாற்றுகிறார். இந்திராணி அவர்கள் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளராக சிறப்பாக செயல்பட்டதால இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க கூட்ட குரலுக்கு ஒருவரை வந்து உங்களுக்கு பணி செய்ய காத்திருக்கிறாங்க. இந்த 2 பேரும், இவங்க 2 பேரும் வெற்றி பெற வச்சிருக்கீங்களா? சாமியாரோட வெற்றி கண்காமா, இந்திராணி வெற்றி கண்காமா. சரி, இப்போ இந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த 5 வருஷம் நம்முடைய தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆட்சி அமைச்சோட நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் கொடுத்து வாய்ப்பா 9 மகளிர் மாசம் 1000 ரூபாய்க்கு செலுத்திட்டாங்க. அரசு பள்ளிக்கு போனா முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கல்லூரிக்கு படிக்க போனா கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்ப சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் அறிவிச்சு முதலமைச்சர். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் அவர் சொன்ன செஞ்சு கொடுத்தமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிர் உரிமை தொகை மூலம் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டத்துக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. 3 மாசத்துக்கு நிப்பாட்டும் தேர்தலை காரணம் காட்டி வழக்காடு நீதிமன்றத்துக்கு போய் உரிமை தொகையை நிப்பாட்டுவதற்கு முயற்சி எடுத்தாங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றியா? 5000 ரூபாய் கொடுப்பா என்ன பண்ண? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசம் சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டாங்க. மகளிர் என்ன பண்ணீங்க? 9 மணிக்கு பேங்க் திறக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி அரசு உரிமை தொகையை கையில் வச்ச போறாங்க. பேங்க் பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அரசு அந்த பணத்தை எடுத்துருவாங்க. ஷார்ப்பா போய் அன்னைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் பணத்தை எடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில காங்கிரஸ்
தொகுதியில உதயசூரியன் சின்னம் வேட்பாளர் பெயர் இந்திராணி, டாக்டர் இந்திராணி. வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பி செய்வீங்களா? சில வாக்குறுதியோ இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. ஒரு நம்பிக்கை இருக்கா? இந்த முறை முதலமைச்சர் சொன்னா செய்வார், நம்பிக்கை இருக்கா? என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கோம்? மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் கிடையாது, அது உயர்த்தி 2000 ரூபாய் தருவோம்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு படிக்கல 8ஆம் வகுப்பு படிக்க விரிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம். கல்வி உதவி தொகை 1000 ரூபாய் 1500 உயர்த்தி சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல முதியோர் உதவி தொகை OAP 1200 இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவுல கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க வீடு கட்டி தருவோம்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தோட முக்கியமா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைச்சோன்னு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் முதலமைச்சர் மகளிருடைய கைகளும் போட்டுவாங்க. அவங்க மகளிர் அவங்க வீட்டுல அவங்களே முடிவு பண்ணிட்டோம். அவங்க வீட்டுக்கு என்ன மின்சார பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சாரு. இப்போ இவங்க 2 பேரையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைய போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா சாமிநாதன் அவர்களையும் சகோதரி இந்திராணி அவர்களையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பி செய்வீங்களா? 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு பெட்டியில ஒரே பெட்டி தான், ரொம்ப சுலபமாங்க. ஒரே பெட்டி, அதுல 2வது இடம், அதுல மூப்பே சாமிநாதனோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கும். அதுல வாக்களிச்சு வாக்கு பெட்டியில 2வது இடம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கையில முதல் அதே மாதிரி நாலாபுரத்துல சகோதரி இந்திராணி அவர்கள் வாக்களிச்சு அவங்க வாக்கு பெட்டியிலேயே முதல் நம்பர் தான். நாலாபுரத்துல வாக்கு பெட்டியில முதல் பேரு சகோதரி இந்திராணியோட பேர். அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம். அதுல வாக்களிச்சு இந்த 2 பேரையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? போட்டோ போட்டோ ஒரு முரட்டு பக்தர் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாருன்னா உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டாரு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. நீங்க கேட்டதுனால காட்டேன். எப்படி திட்டா தெரியுமா? இப்போ என்ன திட்டுறாரு, செத்து போயிருக்காரு, உயிரை வாங்கலாம் அப்படின்றாரு. இது எனக்கு தேவையா? நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி இதை மட்டும் ஞாபகம். அவர் சட்டமன்ற தேர்தல் இந்தியா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. டெல்லிய இந்த முறை வீழ்ச்சி ஆகணும். இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள் சொன்ன யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலையாவது நமக்கு உதவி இருக்கா? தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் கொடுக்குறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டை தொடர்ந்து டெல்லி புறக்கணிச்சிட்டு இருக்கு. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்குது. கல்வி நிதி கொடுக்கறது இல்ல. தமிழ்நாட்டு உரிமை ஒவ்வொரு மாநில உரிமைகளா பறிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று டீலிமிட்டேஷன் கொண்டு வருவாங்க. இந்த டீலிமிட்டேஷனை சரியா அமல்படுத்தலன்னா தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 இருக்குமா, 59 வரணும். ஆனா 59 வரமாட்டேங்குது. 47 தான் கொடுப்போம் ஒன்றிய பாஜக அரசு அடம்பிடிக்குது. இப்படி நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் டெல்லி அணியை ஓட ஓட விரட்டணும். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டும். செஞ்சு கொடுப்பீங்களா? எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன்.